ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ என் பிள்ளையாக நடந்து கொண்டு வருகிறாய். அமைதியாய் பொறுமையாய் இருக்கின்றாய். ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள். உனது நல்ல குணத்தை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னையே குற்றம் கூறுகிறார்கள். ஆனால் நீ கவலைப்படாதே, உண்மைதான் வெல்லும். அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கிறாய். நீதான் வெல்லப் போகிறாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதலின் போக்கை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன். பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு ஒன்று வந்து சேரும். என் பிள்ளையாக நீ தொடர்வாய். நல்ல குணங்களை இனியும் நீ அடையலாம். மனதில் இருக்கும் விஷயங்கள்தான் முகத்தில் பிரதிபலிக்கும். இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைகிறதை பார்க்க முடிகிறது. உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும். உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும். உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள். இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே. துன்பம் என்ற ஒன்று வரும்போதும் கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே. வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே. இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காக வைத்துக்கொள். அதை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாந்து போவாய். எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம். அதை நீ செய்யாதே என் குழந்தையே. உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே. உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் உன் சாய்தேவா நான் செய்வேன். எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதமெல்லாம் கிடையாது. உனக்கானது என்னிடத்தில் பொக்கிஷமாக இருக்கிறது. அதற்கான நேரத்தில் நிச்சயம் அது உன்னை வந்து சேரும். கொஞ்சம் பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு காத்திரு. பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழக்காதே. எல்லோரும் மனிதர்கள்தான். ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு. அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேறுபடும். அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாயையை நிரப்பாதே. எல்லாம் உன்னை வந்து சேரும் காலம் நெருங்கிவிட்டது என் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.